ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலைக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம அஜித் அவர்கள் ஃபெஸ்டிவல் டைமான தமிழ் புத்தாண்டு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே, மே டே, இந்த டேயில் வந்து நம்ம அஜித்குமார் படம் ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1990ஆம் ஆண்டு தன்னுடைய 19வது வயசில் என் வீடு என் கணவர் அப்படிங்கிற படத்தில் ஸ்கூல் பாயா தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆன படங்களில் நடிச்சுக்காப்பிலங்க. ரெண்டாவது தமிழ் புத்தாண்டுக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் திருப்பதி படம் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த படத்தை வந்து பேரரசு டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, பரத்வாஜ் இசையமைச்சிருக்காப்புல, அஜித்துக்கு ஜோடியாக சதா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த 2 படங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, அதாவது சுதந்திர தினத்துக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. 1998ஆம் ஆண்டு தன்னுடைய 27 வயசில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை டைரக்டர் வந்து விக்ரம் தான் டைரக்டர் பண்ணியிருக்காப்புல. எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையமைச்சிருக்காப்புல, ரோஜா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. அஜித் வந்து இதில் கெஸ்ட் ரோல் பண்ணாலும் நல்லா சூப்பராகவே நடிச்சிருப்பாப்புலங்க. அடுத்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, அதாவது சுதந்திர தினத்துக்கு என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு தன்னுடைய 28 வயசில் நீ வருவாய் என படம் வந்து ஆகஸ்ட் 15க்கு ரிலீஸ் ஆயிருக்கேன். இந்த படத்தை வந்து ராஜ்குமாரன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையமைச்சிருக்காப்புல, தேவயானி கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதுலேயும் கெஸ்ட் ரோல் பண்ணாலும் இதுலேயும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இதில் சுப்பிரமணி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. மே மாதம், அதாவது தலை அஜித்தினுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரே ஒரு படம் தான் இதுவரை ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன படம்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நான் சொல்கிறது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் ஜனா அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படம் தாங்க மே மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டேட் தான் அவருக்கு பர்த்டே டேட்டுங்க. இந்த படத்தில் தீனா வந்து இசையமைச்சிருக்காப்புல, இதில் ஸ்னேகா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல, இதில் ஜனாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த 5 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலைக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.